பிஹைண்ட் மீ நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு விடயத்தோட உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, ஆரோக்கியமாக வாழ்வதற்கு முக்கிய வழிமுறைகள். இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யும் பொழுது எங்களுடைய உடல் ஆரோக்கியமாக காணப்படுமாம். அதாவது முதலாவது எங்களுக்கு தூக்கம் அவசியமாக காணப்படுகின்றது. சின்ன பிள்ளையிலிருந்து பெரியாக்கள் வரையில தூக்கம் அதிகமா அவசியமாகவும் காணப்படுகின்றது. பிள்ளைகளுடைய படிப்பின் வளர்ச்சியிலும் சரி, பெரியவர்களுடைய ஆரோக்கியத்திலும் சரி தூக்கம் அவசியமாக காணப்படுகின்றது. அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னா விட்டமின் டி, அதாவது சூரிய குளியல் அவசியமாக காணப்படுகின்றது. ஏன்னு சொன்னா இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு தோல் வியாதிகள், புள்ளி புள்ளியா வருது, சுருக்கங்கள், இப்படியான விஷயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் சொன்னா சூரிய ஒளி எங்களுடைய சரீரத்திலே, அதாவது குளியல் எடுத்துக்கொள்வது நல்லமாகவும் காணப்படுகின்றது. அடுத்த விஷயம் பார்த்தோம்னு சொன்னா பிரேக்ஃபாஸ்ட் முக்கியமாக காணப்படுகின்றது. பிரேக்ஃபாஸ்ட் எல்லோருமே சின்ன பிள்ளையில இருந்து பெரியவங்க வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கொள்வது அதிக நன்மையை தருகின்றதா. அடுத்ததா பாத்தீங்கன்னு சொன்னா மதிய சாப்பாட்டுல காய்கறிகள் சேர்த்துக்கொள்ள வேண்டும். ஒரு காயும் ஒரு கீரையும் கண்டிப்பாக எங்களுடைய சாப்பாட்டு உணவிலே சேர்க்கப்படுவது அவசியமாகவும் காணப்படுகின்றது. அடுத்ததா பாத்தீங்கன்னு சொன்னா பெண் பிள்ளைகளுடைய பீரியட்ஸ் பிரச்சனைகளை அதிகமாக கவனிக்க வேண்டும். அதாவது பெற்றவர்களாக இருக்கட்டும் சரி, தாயாக இருக்கட்டும் சரி, பிள்ளைகளுடைய உடல்நிலை எப்படி இருக்கின்றது என்பதை அவதானிப்பது மிகவும் நல்லதாகவும் காணப்படுகின்றது. அடுத்ததா பாத்தீங்கன்னு சொன்னா நன்றாக தண்ணி குடிக்க வேண்டும். எங்களுடைய உடல்நிலைக்கு தண்ணீர் அவசியமாக காணப்படுகின்றது. சோ நாங்க டைமுக்கு தூங்கி டைமுக்கு எழும்போடும். அதே நேரம் பிரேக்ஃபாஸ்ட் எங்களுக்கு முக்கியமாக இருக்கின்றது. அடுத்த மதிய உணவிலே கட்டாயம் ஒரு கீரையும் ஒரு காயும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும். சூரிய குளியல் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படியான சின்ன சின்ன விஷயங்களை நாங்க அதிக அக்கறையுடன் செய்யும் பொழுது எங்களுடைய உடல்நிலை வயது சென்றாலும் கூட நோய் எதிர்ப்பு சக்தியில் இருந்து அதிகம் பெற்றுக்கொள்ளப்படுகின்றதாம். அதோடு கூட இந்த 2K கிட்ஸ் காலத்துல பிள்ளைகளுடைய தூக்கம் கூட ஒரு பிரச்சனையாகவும் கூட காணப்படுகின்றது. பெற்றோர்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் சரி, பெரியவர்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் சரி, இனி வருகின்ற சமுதாயம் ஒரு சீரான ஆரோக்கியமான நடைமுறை வாழ்க்கைக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நீங்க முக்கியமா இந்த விஷயங்கள் எல்லாம் கடைபிடிக்க வேண்டும். பிஹைண்ட் மீ நேயர்களுக்கு இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த உங்களிடத்துல சொல்லி இருக்கிறேன். சோ உங்களுக்கு என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இன்னும் அதிகமா எங்களுடைய உடல்நிலைக்கு தேவைப்படுதோ, அதாவது ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு என்னென்ன தேவைப்படுதோ அது எல்லாவற்றையும் நீங்க செய்வது முக்கியமாகவும் காணப்படுகின்றது. தொடர்ந்தும் இன்னும் ஒரு பதிவினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் BM நிலு.